பேங்கில் வேலை செய்கிற, அதாவது 4 விஷயத்துக்கான உங்களுக்கு தண்டனை உண்டு. 4 விஷயத்தில் 4 தரப்புள்ளவருக்கு தண்டனை, அதாவது வட்டி வாங்க விஷயத்தில் 4 தரப்பினரை எல்லாம் கண்டிக்கிறான். அந்த அடிப்படையில் பேங்கில் வேலை செய்யும் போது, அதாவது ஆஃபீஸ் பாய், அதாவது இது ஃபைல் எடுத்து கொடுக்குறது, ஃபைல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வேலை செய்யலாமா? இல்லை துபாயில் இஸ்லாமிய பேங்க் இருக்குது, அங்கே அதில் வேலை செய்யலாமா? என்ன இருக்கிறாங்கன்னு கேட்டால், வட்டி விஷயமாக 4 பேர் சாபத்துக்குரியவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் சாபத்துக்குரியவங்கன்னு கேட்டால், வட்டி வாங்குறான்ல அவன், வட்டி கொடுக்குறான்ல அவன், வட்டியை எழுதி பதிவு பண்ணுறான்ல, அதுக்கு எழுத்தர் இருக்கிறான்ல அவன், வட்டி கொடுக்குறதுக்கு சாட்சி கையெழுத்து போடுறான்ல இவன், இவங்களையெல்லாம் அல்லாஹ் சபிக்கிறான். லானல்லாஹு ஆக்கிலர் ரிபா ஓ மூக்கிலஹூ ஓ காத்திபஹூ ஓ ஷாஹிதை. அப்போ வட்டியை வாங்குறவன், வட்டி சாப்பிட்றவன், சாப்பிட கொடுக்குறவன், அதை பதிவு செய்கிறவன், அதுக்கு சாட்சியாக இருக்கிறவனை எல்லாம் அல்லாஹ் சபிக்கிறான். குல்லுகும் சவா, எல்லாருமே இந்த சாபத்தில் சமமானவர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது வங்கியில் பேங்கில் வட்டி தானே கொடுக்குறாங்க, பேங்கில் போய் நம்ம வேலை செஞ்சோம்னு சொன்னால் அந்த வட்டி சம்பந்தமான விஷயங்களுக்கு நம்ம துணை செய்யலாமா, அது மாதிரியான பணிகளை செய்யலாமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக வட்டிக்கு உதவி செய்யக்கூடிய பணிகளை நீங்கள் செய்யக்கூடாது. வங்கியில் என்ன வேலை செய்யலாம்? டீ எடுத்துற சொன்னாங்க, டீயை கொண்டு போய் கொடுக்குறீங்க, அது வட்டிக்கு துணை செய்கிற வேலை கிடையாது. கூட்டி பெருக்க சொன்னாங்கன்னா இடத்த கூட்டி பெருக்கிறீங்க, அது வட்டிக்கு துணை செய்கிற வேலை கிடையாது. அங்கே உட்காந்துட்டு அக்கௌண்ட் எழுதுறீங்கன்னு வைங்க, பணத்தை வாங்கி கொடுத்துட்ருக்கீங்கன்னு வைங்க, இது வட்டிக்கு துணை செய்கிற வேலை. அந்த நிறுவனத்திலேயே இந்த 4ல் அடங்கக்கூடிய வேலைகளும் இருக்கிறது, இந்த 4ல் அடங்காத வேலையும் இருக்கிறது. வட்டி கொடுக்குறவனாகவும் இருக்கக்கூடாது, வட்டி வாங்குறவனாகவும் இருக்கக்கூடாது. பேங்கில் கேஷியராக இருந்தால் ரெண்டையும் தான் செய்வான். ஒன்று அவன் வட்டிக்கு கொடுப்பான் அல்லது வட்டிக்கு வாங்குவான், ரெண்டும் நடக்கும்லங்க. வட்டி கொடுத்து வட்டி வாங்கக்கூடிய ஒரு இடத்துல தான் உட்காந்து கொண்டிருக்கிறான். அதே மாதிரி அதை எழுத்துறா கிளர்க்கு கணக்கு பிள்ளையாக வேலை செய்யலான்னு வைங்க, அதில் போய் அவன் தான் அதில் பதிவு பண்ணுவான். இன்னாருக்கு இவ்வளவு வட்டி, 3 மாதம் வட்டி இவ்வளவு, 6 மாதம் வட்டி இவ்வளவு என்று கணக்கு போட்டு செய்கிறவன் யாராக தான் இருப்பான், அதில் உள்ள அந்த வேலையை செய்கிறவனாக தான் இருப்பான். அது மாதிரி சாட்சியாக இருக்கிறவன். இது இல்லாமல் வேறு எடுபடி வேலைகள், அதுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களில் செஞ்சோம்னு சொன்னால் அது செஞ்சுக்கலாம். அந்த 4ல் வருதான்னு பாருங்கள். இந்த 4ல் வராமல் இருக்குமே, ஆனால் பேங்கில் இந்த ஃபேன்லாம் மாட்டுப்பான்னு உங்களை கூப்பிட்றாங்க, நீங்கள் எலக்ட்ரிஷியனாக இருக்கிறீங்க, இது வட்டிக்காக துணை செய்கிறீங்க. இது வட்டிக்கு துணை செய்யல. பில்டிங்கில் எந்த பில்டிங்னாலும் ஃபேனை மாட்டுவீங்க, ஃபேனுக்கு உள்ளது மாட்டிட்டு பேங்க்லேயும் போய் ஃபேன் மாட்டிட்டு வரலாம், பேங்க்லேயும் போய் லைட் மாட்டிட்டு வரலாம், பேங்கில் ஒயிட் வாஷ் பண்ண கூப்பிட்றாங்க, உங்களுக்கு அதான் தொழில், அதை பண்ணிட்டு வரலாம். அந்த 4ல் அடங்குகிற விஷயங்களில் மட்டும் என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ளணும். கொடுக்குறவனாக, வாங்குறவனாக, பதிவு செய்கிறவனாக, சாட்சியாக இருக்கிறவனாக இதை தவிர்த்து கொள்ளணுமே தவிர மற்றதுகளை செய்யலாம். அவர் என்ன அரபு துபையில் உள்ள இஸ்லாமிய நாட்டில் இருக்கிற வங்கிகளில் எல்லாம் அப்போ அங்கே பணியாற்றலாமான்னு கேட்குறாரு. அங்கேயும் தான் சட்டம், இந்த 4 இருந்தால் செய்யக்கூடாது. இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிட்டு வட்டி அடிப்படையில் வங்கி நடத்துகிறவனும் இருக்கிறான், இஸ்லாமிய நாடுகளில் வட்டி இல்லாத வங்கி நடத்துகிறவனும் இருக்கிறான். எந்த வங்கியில் வட்டி இல்லாமல் இருக்கிறதோ அந்த வங்கியில் எல்லா வேலையும் நீங்கள் பார்க்கலாம். எந்த வங்கியில் வட்டி தான் அதனுடைய ஒரே தொழிலாக இருக்கிறதோ அதில் வட்டி பெரிய பாவம் நம்ம போய் செய்யணும். அந்த தொழிலில் போய் வேலை செஞ்சோம்னா நமக்கு என்ன சம்பளத்துக்கு வேலை பார்த்தாலும் அது பாவமாகிவிடும். முஸ்லீம்கள் யாரும் வங்கியில் போய் அந்த மாதிரியான வேலைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது. ஹலாலான வேலைகள் இருக்குது, அதுக்கு பாடுபட வேண்டியதான்.